நமக்காக இன்னும் நிறைந்தவர்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலங்களில் கூட கர்த்தருடைய வசனங்களுக்கு சில விஷயங்களை நாம் நினைக்கலாம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பை என்ன சொன்னால் ஏக சிந்தையாக இருக்கும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 Corinthians 13:11 நாம் நினைக்கலாம். பொதுவாக ஏக சிந்தை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏக சிந்தை என்றால் ஒருமனப்பட்டிருத்தல் அர்த்தம். அப்போது மனதில் ஒருமனப்பட்டு நிச்சயம் இருக்க வேண்டும் அர்த்தம். அதைத்தாங்க ஏக சிந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதை யார் சொல்லணும்? பவுல் சொல்கிறார். பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாகவும் தேவனால் அழைக்கப்பட்டவராகவும் தேவனுடைய ஊழியத்தில் நியமிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவராக இருந்தார். நிறைய இடங்களில் சபையிலே ஸ்தாபித்தவராக இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொரிந்தியர் பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அங்கே நிறைய சபைகள் என்ன செய்திருந்தது? ஒருமனம் இல்லாமல் இருந்தது. இருமனமாக இருந்தாங்க. கொஞ்சம் ஆண்டவர்கிட்டையும் கொஞ்சம் உலகத்திலேயும் இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை தவிர்க்கக்கூடியதாகத்தான் கடிதத்தில் எழுதி முடிக்கும்போது ஒருமனப்பட்டிருங்க, ஏக சிந்தியார்கள்னு சொல்லி முடிக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட அந்த ஏக சிந்தியார்கள்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் வந்து நிச்சயமாக புரிந்து கொண்டு பவுல் வார்த்தையை கீழ்ப்படுகிறாங்க. நாமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இருமனமாக தான் இருக்கிறோம். கல்வியிலையும் சரி இல்லை மற்ற காரியங்களும் சரி 2 மனசாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் சில விஷயங்கள் ஒருமனமாக அதிகமாக இருக்கிற மாதிரி கடவுள் விஷயத்தில் அதிகமாக இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நம்ம இருக்காதபடிக்கு ஒருமனப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சரி, இந்த ஒருமனப்பட்டு இருக்க வேண்டுங்கிற விஷயத்தில் யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4:5 ஆண்டவருடைய சீஷர்களை பார்க்கலாம். இயேசுவோட அன்பை அறிவிக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்த பிறகு எல்லாரும் சிதறி போய் நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க. அப்போது சீஷர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அநேக அதிகாரிகள் பிடித்து அவங்க அடித்து சிறையில் தள்ளுறாங்க. திரும்ப பயமுறுத்தி வெளியில் இயேசு சொல்லக்கூடாது சொல்லி மிரட்டி விட்றாங்க. இதெல்லாம் விட்டு வெளியே வந்த பிறகு அந்த அப்போஸ்தலர்கள் நம்மகிட்ட சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஒரே மனமும் ஒரே இருதயமும் நிறைந்தவர்களாகி ஆண்டவர் நோக்கி கருதுறாங்க. ஆண்டவரே உங்கள் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு துணி வைத்தாங்க, நீங்கள் தான் எல்லாவற்றையும் பார்த்தோம் சொல்லி ஒரே இருதயமும் ஒரே மனமும் நிறைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அவங்ககிட்ட அசைஞ்சது தேவன் பலத்தை கொடுக்குறார். நல்ல கேள்விங்க. அவங்க ஒருமனப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை தான் ஏக சிந்தை. அவங்க ஏக சிந்தையாக இருக்கும்பொழுது ஆண்டவர்களை பயன்படுத்தி அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய ஆரம்பித்தார். இப்போ வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ ஜனங்களும் வாலிப பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளுடைய விஷயம் என்னன்னு சொன்னால் ஏக சிந்தை முக்கியம், ஒருமனப்பாடு முக்கியம். நாம் தேவனோடு ஒருமனப்பட்டிருக்கும் போது அங்கே ஜெயம் கிடைக்கும். நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கலாம், வேலை செய்யறவங்களாக இருக்கலாம், ஊழியம் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஒருமனப்பாடுங்கிறது முக்கியம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நமக்கு இல்லை, 2 மனசாக இருக்கும், மற்றவங்க பேச்சை கேட்டு நடக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி இல்லாதபடிக்கு ஒருமனப்பட்டது வந்து ஏக சிந்தையாக இருக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதான் பவுல் சொல்கிறார், ஏக சிந்தையாக இருக்கிறார். இதுக்கு முன் நம்ம இப்படி இருந்தோமா இல்லையா அது வேறு. ஆனால் இந்த நிமிஷத்தில் வந்து ஒருமனப்பட்டு நம்ம நிச்சயம் ஜெயத்தை பெற வேண்டும். அந்த அப்போஸ்தலராகிய சீஷர்கள் ஒருமனப்பட்டு அவங்க ஜெபித்தது நிமித்தமாக ஏக சிந்தை நினைக்கிறாங்க. ஊழியத்தில் மாற்றத்தை அறுவடையை வெற்றியை காண முடியுது. நீங்கள் நம்ம வாழ்க்கையில் ஊழியத்துலையும் சரி, குடும்பத்துலையும் சரி, தனிப்பட்ட கருத்திலையும் சரி, தொழிலையும் கல்வியிலையும் வெற்றியை தர வேண்டும்னா அல்லது மற்ற காரியங்கள் நம்ம ஸ்டாண்டாக செய்யணும்னா ஏக சிந்தை முக்கியம். இந்த ஒருமனப்பாட்டை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் ஏக சிந்தை இருந்து தேவனோடு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.